தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். செங்கல்பட்டு சுங்கச்சாவடி அருகே லாரியை கடத்தி சென்ற சுபாஷின் மேலும் ஒரு ரகளை வீடியோ வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே அவர் செங்கல்பட்டில் ஒரு கடையில் டீ வாங்கி குடித்தபோது சூடான பாலை பெண்ணின் மீது ஊற்றியதாக ஒரு வீடியோ பகிரப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒரு வீடியோ வெளியாக இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கன்னியப்பனிடம் கேட்கலாம். கன்னியப்பன், இப்போ இந்த விவகாரத்துல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த புகாரினுடைய பின்னணி என்ன? காயத்ரி, குறிப்பாக நேற்று செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி அருகே லோடு லாரியை கடத்தி சென்று ரகளையில் ஈடுபட்ட அந்த சுபாஷ் கோயம்பேட்டில் செல்போன் கடையில் சண்டையிடக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த 15ஆம் தேதி இரவு விஜயகாந்த் திருமண மண்டபம் எதிரே இருக்கக்கூடிய செல்போன் கடைக்கு சென்றதாகவும் அங்கு செல்போன் ஒன்றை விலைக்கு கேட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்பொழுது பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த செல்போன் பெட்டியின் ஸ்டீலை பிரித்து செல்போனை பார்த்தவரிடம் விலையை கேட்டதாகவும், பார்த்துவிட்டு மீண்டும் திருப்பி கொடுத்து விட்டு அங்கு பணம் கொடுக்காமல் செல்போனை கீழே ஏன் பிரித்தீர்கள் என கேட்டதற்கு மது போதையில அந்த கடையில் இருந்த சேரை எடுத்து அந்த ஊழியர் மீது வீசி டேபிளை உடைத்தும் அட்டகாசம் செய்தத அந்த சிசிடிவி காட்சியில தெரிய வருகிறது. இது தொடர்பாக கோயம்பேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் அவர் பூர்வீகா ஷோரூமில பணியாற்றுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அந்த சிசிடிவி காட்சிகள் தான் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது அவருடைய அடுத்தடுத்து வீடியோக்கள் பகிரப்பட்டு அவர் மீதான அவர் எங்கெல்லாம் சென்று ரகளையில் ஈடுபட்டாரோ அந்த வீடியோக்கள் எல்லாம் தற்பொழுது பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது. காயத்ரி, நன்றி கன்னியப்பன், விவரங்களை வழங்கியமைக்காக.